ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கெல்லாம் கம்ஃபர்ட் ஃபுட், அதாவது வயிற்றுக்கு ரொம்ப இதமா இருக்கணும் அப்படின்னா பருப்பு, சாதம், ரசம் அந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி வட இந்தியர்களுக்கு ஜீரா ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீரா ரைஸ்னா சீரகம் போட்டு ஒரு சாதம் பண்ணியிருப்பாங்க. அது கூட ராஜ்மா மசாலா பண்ணி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது வந்து கம்ஃபர்ட் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜீரா ரைஸை எப்பவுமே வெள்ளை அரிசியில தான் பண்ணுவாங்க. நம்ம அதுக்கு பதிலா நல்ல ஹெல்த்தியான வெர்ஷனா எப்படி இந்த ஜீரா ரைஸ் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு மேட்சிங்கா எப்படி ராஜ்மா மசாலாவை நல்ல ஈஸியா பண்ணலாங்கிறதும் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். இது 3 பேருக்கு போதுமான குவான்டிட்டி. ஹெல்த்தியான ஜீரா ரைஸ் பண்றதுக்காக 1 கப் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கிறோம். இந்த ப்ரௌன் ரைஸ் வந்துட்டு லாங் கிரைன் ப்ரௌன் ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்துட்டு நம்மளுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். அது கூட கீனுவா 1/2 கப் எடுத்திருக்கிறோம். கீனுவாவை தமிழ்ல சீமை திணை அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டையும் எடுத்து ஒரு பவுல்ல போட்டுக்கிறோம். இனிமே நம்ம அரிசி களையிற மாதிரி இல்ல தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா அலசி கழுவிடுவோம். இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சு கழுவுனாதான் இது மேல ஊமி மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா வெளியேறிடும். இப்போ இந்த ப்ரௌன் ரைஸ் கினுவாவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டோம். நம்ம இந்த ஜீரா ரைஸை ப்ரெஷர் குக்கர்ல செய்ய போறோம். ப்ரெஷர் குக்கருக்கு தேவையான தண்ணி அளவுகள் இப்போ பார்க்கலாம். 1 கப் ப்ரௌன் ரைஸும் 1/2 கப் கீனுவாவும் எடுத்திருந்தோம் இல்லையா? நம்ம யூஸ்வலா அரிசிக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா 2 மடங்கு தண்ணி சேர்ப்போம். அப்படின்னா 1/2 கப்புக்கு 3 கப் தண்ணி அப்படின்னு சேர்க்கணும். நம்ம அதுக்கு பதிலா 2 மடங்கு தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோ குவான்டிட்டினாலும் பரவாயில்ல, அதுலேருந்து 1/2 கப் தண்ணியை ரிமூவ் பண்ணிடுவோம். இதை ஒரு 10 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்ச பிறகு சமைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஜீரா ரைஸ் நல்ல உதிர்வா கிடைக்கும். இனிமே அடுப்புல ப்ரெஷர் குக்கரை வச்சு அதை சூடு பண்ணிக்கிறோம். இது 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கர். குக்கர் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். இதில் நம்ம நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நெய் சேர்த்து பண்ணுறது தான் இந்த ஜீரா ரைஸ்க்கு ஒரு யூனிக் ஃப்ளேவர் கொடுக்கும். நெய் அதிகம் ஹீட் ஆயிடக்கூடாது. அப்புறம் வந்து அதோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு மாறிடும். இது கூட ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இமீடியட்டா இது கூட 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறோம். இந்த தாளிசத்தை லேசா இப்படி கலந்து விட்டுட்டு நம்ம அரிசி ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துக்கிறோம். 1 கப் ப்ரௌன் ரைஸ், 1/2 கப் கீனுவாக்கு நம்ம 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கிறோம். எந்த கப்பால நம்ம அரிசியை மெஷர் பண்ணமோ அதே கப்பால தான் நம்ம தண்ணியும் மெஷர் பண்ணணும். இது கூட உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்குவோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சோடனே நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல இந்த ப்ரௌன் ரைஸ் கீனுவாவை இதில் சேர்த்துக்கிறோம். இனிமே இதை லேசா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடிக்கு இந்த கேஸ்கெட் எல்லாம் போட்டுட்டு அதை ப்ராப்பரா நம்ம இது மேல போட்டுக்கிறோம். குக்கரோட சேஃப்டி வால்வ் ரைஸ் ஆன உடனே நம்ம இந்த வெயிட் வால்வ் இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கிறோம். ஒரு விசில் வந்த பிறகு தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு குறைவான தீயில 5 நிமிஷம் வேக வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். கீனுவா சேர்த்தனால தான் நம்ம இதை 5 நிமிஷம் வேக வைக்கிறோம். சப்போஸ் ப்ரௌன் ரைஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா 3 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ப்ரௌன் ரைஸ் நல்லா குக் ஆயிடும். இப்போ நம்மளுக்கு ப்ரௌன் ரைஸும் கீனுவாவும் நல்லாவே வெந்துருச்சு. ஆனால் நல்ல உதிர்வா அது இருக்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி இது உதிர்வா இருக்கிறது தான் இந்த ஜீரா ரைஸ்க்கு வந்துட்டு நல்லா அழகா இருக்கும். இது ஒரு நல்ல சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சுக்குவோம். நம்மளோட ஹெல்த்தியான ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜீரா ரைஸ் கூட நமக்கு ராஜ்மா சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். 1 கப் ராஜ்மாவை நம்ம நைட் ஃபுல்லா ஊற வச்சிருக்கிறோம். 12 மணி நேரம் ஊறின பிறகு ராஜ்மா இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸா வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். பயறு ஊற வச்ச தண்ணிகளை நம்ம சமையல்ல சேர்க்க கூடாது. அதனால நம்ம வந்து அதை செடிகளுக்கு ஊத்திட்டு ராஜ்மாவை மட்டும் நம்ம குக்கர்ல சேர்த்துக்கிறோம். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கர். ராஜ்மா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு அது மேல 1 இன்ச் அளவு தண்ணி நிக்கிற மாதிரி நம்ம ஊத்திக்குவோம். இனிமே வழக்கம் போல நம்ம குக்கரோட அந்த ரப்பர் கேஸ்கெட் இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு அதோட மூடி போட்டுட்டு அது மேல அந்த வெயிட் வால்வையும் வச்சுக்குவோம். ஒரு விசில் வந்த பிறகு தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரை ஆஃப் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுக்கு இந்த சேஃப்டி வால்வ் கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம சேஃபரா இந்த குக்கர் மூடியை திறந்துக்கலாம். இப்போ திறந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ராஜ்மா நல்லா வெந்திருக்கும். நம்மளுக்கு இந்த 10 நிமிஷம் தாங்க ஆகும். இந்த ராஜ்மா வந்து நம்மளுக்கு ஈஸியா அழகா ரொம்ப சாஃப்டா குக் ஆயிடும். நைட் ஃபுல்லா ஊற வச்சாதான் ராஜ்மா இந்த அளவு நல்லா சாஃப்டா வேகும். குழையாம இப்படி ஒன்னொன்னு இப்படி இண்டிவிஜுவலா இருக்கிற அளவுக்கு நல்லா சாஃப்டா நம்ம வேக வச்சுக்கணும். ராஜ்மா மசாலா செய்யறதுக்காக நம்ம 2 பெரிய தக்காளி, 1 பல்லாரி வெங்காயம் எடுத்து அதை பொடியா கட் பண்ணி தனித்தனியா எடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு முழு பூண்டும் 2 இன்ச் சைஸ்க்கு இஞ்சும் எடுத்துட்டு தோல் உரிச்சிட்டு அதை நல்லா மையா அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். அடுப்புல ஒரு குழம்பு பாத்திரத்தை வச்சு சூடாக்கி அதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு செவக்க ஆரம்பிச்சோடனே அது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் பொரிய விட்டுக்கிறோம். இமீடியட்டா நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி அதுல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இது கூட நம்ம நறுக்கி வச்சிருந்தோம்ல அந்த தக்காளி துண்டுகளை சேர்த்து வதக்கிக்கிறோம். தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கணும். அது வந்து சீக்கிரமா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம வதக்குறோம். உப்பு சேர்த்துட்டு தீயை கம்மி பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிருந்தோம்னாலே நம்மளுக்கு இந்த தக்காளி நல்லா வெந்து குழஞ்சு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்துடும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள்,
காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறோம். இது கூட கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறோம். மசாலா பவுடர்ஸோடைய பச்சை மசாலா ஸ்மெல் போறதுக்காக ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்குவோம். இது கூட நம்ம அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை மசாலா ஸ்மெல் போறதுக்காக 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்குவோம். இதை அடி பிடிச்சிடக்கூடாது. இது கூட நம்ம வேக வச்சிருந்தாலே அந்த ராஜ்மாவை சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு உப்பு பார்த்து செக் பண்ணிக்குவோம். உப்பு தேவைன்னா கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். பிறகு ஒரு மூடி போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்குவோம். 5 நிமிஷம் இது மீடியம் ஹீட்ல நல்லா கொதிக்கட்டும். அப்பதான் இதுல உள்ள மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இந்த ராஜ்மா மசாலா வந்து நல்லா கெட்டியா நம்மளுக்கு தெரியும். இது கூட கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து லேசாக நம்ம கையாலே நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு அது கூட சேர்த்துக்கிறோம். இந்த கசூரி மேத்தி சேர்க்குறது அப்படிங்கிறது இந்த ராஜ்மா மசாலாவுக்கு ஒரு யூனிக்காக ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்று கொடுக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். வெந்தயக்கீரையை உலர வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் கசூரி மேத்தி அப்படின்னு சொல்லி கடைகளில் கிடைக்குது. இது நமக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. பரிமாறுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக கசூரி மேத்தி வந்து இது மேலே நம்ம தூவினோனாலும் இது நல்லா வாசமாக இருக்கும். நம்மளோட டேஸ்டியான ராஜ்மா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம வெள்ளை அரிசியில் பண்ண ஜீரா ரைஸ் மாதிரியே தான் இருக்கும். ஒரு பெரிய டிஃபரன்ஸும் இருக்காதுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த ஹெல்த்தியான ஜீரா ரைஸும் இந்த ராஜ்மா மசாலாவும் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நல்ல ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனல்ல நிறைய கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.